ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், போன கிளாஸ் நீங்கள் போன வீடியோவில் தேர்ச்சி மட்டம் 7.1 பணம் என்றால் என்ன, அதன் பண்புகள் மற்றும் அதன் தொழிற்பாடுகள் பார்த்தீங்க. இப்போது தேர்ச்சி மட்டம் 7.2 பணத்திற்கான கேள்வி அல்லது பணக்கேள்வி. பணத்துக்கான கேள்வினா உங்களுக்கு கேள்வின்னா என்னென்னு தெரியும் தானே. கேள்வின்னு சொன்னால் ஒரு பொருளை சந்தையில் பல்வேறு விலைகளில் கொள்வனவாளர்களால் கொள்வனவு செய்ய தயாராக உள்ள பல்வேறுபட்ட தொகைகள் கேள்வி எனப்படும். அது தெரியும் தானே. பொதுவாக பணத்துக்கான கேள்வின்னு சொன்னால் பணத்தை பணமாக வச்சுக்கொள்வது, பணத்தை பணமாக வச்சுக்கொள்வதற்கான ஆர்வம். உதாரணத்துக்கு சும்மா உதாரணம், இது சப்ஜெக்டோட சம்மந்தம் இல்லை, உதாரணம். இப்போ ஒரு ஆள் ஒரு இடத்துல ஒரு ஒர்க்குக்கு போகிறாரு. ஒரு ஒர்க்குக்கு போய்த்து அவர் சேலரி எடுக்கிறது தானே. சேலரியே 1,00,000 ரூபா கேஷாக தரவா அல்லது அந்த 1,00,000 ரூபாய்க்கு பதிலாக ஒரு நகையை தரவா அப்படின்னு வச்சுக்கொள்ளுமே. 2 ஆப்ஷன் இருக்குது. அவருக்கு 1,00,000 ரூபா கேஷ் கிடைக்கும், அப்படி இல்லாட்டி 1,00,000 ரூபா நகை கிடைக்கும். அவர் எதை சூஸ் பண்ணுவார்? 1,00,000 ரூபா கேஷையா அல்லது 1,00,000 ரூபா பெருமதியான நகையா? 1,00,000 ரூபா பெருமதியான கேஷை தான் அவர் சூஸ் பண்ணுவார். ஏன் சூஸ் பண்ணுவார்? கேஷை கொண்டு போய்ட்டு அவருக்கு தேவையான வேலைகளை தேவையான மாதிரி செஞ்சு கொள்ளலாம். நகையை எடுத்தால் அந்த நகையை கேஷாக மாற்றி, அதாவது விற்பனை செஞ்சு கேஷை வச்சு தான் அவரோட தேவைகளை பூர்த்தி செய்யணும். அவர் கொள்வனவு செய்கிறது அவர் அன்றாட தேவைகள், அவர் இது நடவடிக்கையெல்லாம் மேற்கொள்ளணும். ஆனால் பணத்தை நேரடியாக கொடுக்கல் வாங்கல ஈடுபடுத்த முடியும் என்பதால் பணத்தை தான் அவர் முக்கியத்துவம் கொடுப்பார். பணத்துக்கு அந்த முக்கியத்துவம், அதாவது மற்ற சொத்துக்களை விட பணத்துக்கு அந்த காட்டுற ஒரு ஆர்வம், பணத்தை பணமாக வச்சுக்கொள்றதுக்கு காட்டுற ஆர்வம் தான் கேள்வி, பணத்துக்கான கேள்வி. அந்த பணத்துக்கான கேள்வி என்னத்துக்கு அந்த பணத்துக்கான கேள்வி காட்டப்படுவது? பணத்தினை காணப்படுற திரவத்தன்மை காரணமாக அவர் அன்றாட கொடுக்கல் வாங்கல் அதுல அவர் நேரடியாக செஞ்சு கொள்வார். கொடுக்கல் வாங்கல் கருவி தானே பணம். அந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் இப்போ வரைவிலக்கணத்தை பாருங்கள். குறித்த ஒரு காலத்தில் பொதுமக்கள் பணத்தை பணமாக, அதாவது 100% திரவத்தன்மை உடைய பணத்தை பணமாக வைத்திருப்பதற்கான ஆர்வம். நான் இப்போ சொன்ன மாதிரி அவர் பணத்தை சொத்துக்களில், அதாவது நகைகளில் முதலீடு செஞ்சு வைக்கிற அவர் பணத்தை பணமாக வச்சுக்கொள்றார். அதற்கான ஆர்வம் தான் பணத்துக்கான கேள்வி, திரவ தேர்வுன்னு சொல்கிறது. ரைட், இது அண்டர்ஸ்டாண்ட் தானே. பணத்தை பணமாக, அதாவது சொத்துக்களில் முதலீடு செய்யவோ அப்படியெல்லாம் செய்யாமல் பணத்தை அவரோட தேவை வரும்போது கொடுக்கலாங்களில் பயன்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி பணமாக வச்சுக்கொள்கிறார். அதுதான் பணத்துக்கான கேள்வி. இந்த பணத்துக்கான கேள்வி ஏற்படுவதற்கான காரணங்கள் இது. அந்த காரணங்களுக்கு இன்னொரு பேர் தான் பணக்கேள்வி ஏற்படுவதற்கான நோக்கங்கள். ரைட், பணக்கேள்வி ஏற்படுவதற்கான நோக்கங்கள் தான் என்ன? பணக்கேள்வி ஏற்படுவதற்கான நோக்கங்கள்னு சொன்னால், இப்போ நான் ஏற்கனவே மேலே சொன்ன மாதிரி, உதாரணமாக அவர் வேலை செஞ்சுட்டு அவர் ஒர்க்குக்கு போய்த்துட்டு 1,00,000 ரூபா சேலரி எடுக்கிறார். சேலரியை எடுத்துகிட்டு அந்த சேலரியில் அவருக்கு பல்வேறு தேவைகள் காணப்படும் தானே. அவர் மருந்து செலவு இருக்கும், அவருக்கு உணவு செலவு இருக்கும், அன்றாட கொடுக்கல் வாங்கல்கள் இருக்கும். இந்த தேவைகளை நிறைவு செய்கிறதுக்காக வேண்டி தான் பணத்தை ஸ்ட்ரைட்டாக பணமாக எடுக்கிறார். ரைட், அந்த தேவைகளை ஒரு 3 கேட்டகரியாக பிரித்து அதை தான் பணக்கேள்விக்கான நோக்கங்கள்னு தந்துக்கிறாங்களோ. நான் மேலே உள்ள உதாரணத்தை வச்சு சொல்கிறோம் உங்களுக்கு. அந்த தேவைகளுக்கு தானே பணத்தை பணமாக வச்சு கொடுத்ததுக்கான தேவை என்ன, பணத்தை வச்சு என்ன செய்ய போகிறோம், அந்த தேவைகளை வச்சு தான் பணத்துக்கான கேள்வி தோன்றுவதற்கான காரணங்கள்னு சொல்கிறது. அப்படி இல்லாட்டி பணக்கேள்வியின் நோக்கங்கள்னு சொல்கிறது. அதில் 3 நோக்கங்கள் இருக்குது பணத்தை பணமாக வச்சுக்கொள்றதுக்கு. முதலாவது பாருங்கள், கொடுக்கல் வாங்கல் நோக்கம். 2வது பாதுகாப்பு நோக்கம். 3வது உத்தேச நோக்கம் அல்லது ஊக நோக்கம் அல்லது வாணிப நோக்கம்னு சொல்கிறது. பல்வேறு பேர்களில் அழைக்கலாம். எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் தெரியுது உங்களுக்கு, டேர்ம் வேர்ட்ஸ் தான் முக்கியம். டேர்ம் வேர்ட்ஸில் தான் கேள்விகள் வரும். ஒரே கேள்வியை வசனங்கள் அந்த சொற்களை மாற்றி மாற்றி தான் கேள்வி வரும். அதனால் எல்லா பேரையுமே தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க நல்லா. ரைட், இப்போ பணக்கேள்விக்கான நோக்கங்கள் 3: கொடுக்கல் வாங்கல், பாதுகாப்பு, உத்தேசம். கொடுக்கல் வாங்கல் தான் உங்களுக்கு தெரிஞ்சது பேசிக். கொடுக்கல் வாங்கல் நோக்கம்னு சொன்னால் அவர் அன்றாட செலவுகளிக்கும் அந்த அன்றாட செலவுகளுக்காக, உதாரணத்துக்கு
மேலே உள்ள உதாரணத்தை நான் இதுக்காக சொல்கிறேன். மேலே ஒரு லட்ச ரூபா சேலரி எடுக்கிறாருன்னு சொன்னேன். அவருக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 70,000 60,000 செலவு இருக்கிறன்னு வைங்க. அப்போ அவர் 1 லட்ச ரூபா சேலரி எடுத்த உடனேயும் இந்த மாத செலவுக்குன்னு ஒரு 60,000 ரூபாயை ஒதுக்கி வச்சுவார். இந்த மாத செலவுக்கு, இந்த மாத சாப்பாடு செலவு, உணவு செலவு, மற்ற வாடகை செலவு, அப்படி அவருக்கு செலவு இருக்கும் தானே, அந்த செலவுக்குன்னு 60,000 ஒதுக்கி வச்சிருவார். அதுதான் கொடுக்கல் வாங்கல் நோக்கம். அவர் அன்றாட செலவுக்காக ஒரு இவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பணத்தை பணமாக வச்சுக்கொள்கிற ஒரு நோக்கம் தான் கொடுக்கல் வாங்கல் நோக்கம். இது அண்டர்ஸ்டாண்ட் தானே? ரெண்டாவது பாதுகாப்பு நோக்கம். பாதுகாப்பு நோக்கம்டா என்ன? பாதுகாப்பு நோக்கம்னு சொல்லி அந்த வசனத்திலேயே அதற்கான விடையும் காணப்படும். பாதுகாப்பு நோக்கம்டா என்னன்னு சொன்னால், அவர் இப்போ 1 லட்ச ரூபா எடுத்துட்டு அந்த 60,000 அவர் அன்றாட செலவுக்கு வச்சுட்டார். இப்போ இவருக்கு திடீர்னு இருந்தாப்புல ஏதாச்சும் சுகையினம் ஏற்படலாம், அல்லது இவருக்கு திடீர்னு இந்த மாதிரி இப்போ ஒரு 27 28 வயசாயிருந்தால் நல்ல உதாரணம், உங்களுக்கு திருமண செலவுகள் வரலாம். இப்படி ஏதாச்சும் ஒரு திடீர்னு ஏற்படுற செலவுகள், ரைட்? இப்போ திருமண செலவுனா திடீர்னு ஏற்படாது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. நான் சொல்கிறேன், திடீர்னு ஒரு முடிவாக இவ்வளோ ஒரு செலவுன்னு வரும், இவ்வளோ ஒரு செலவு ஏற்படும். அது மெயினாக சொல்கிறது வந்து விபத்துக்கள், அதை தான் மெயினாக சொல்கிறது. திடீர்னு தானே அது ஏற்படும். திடீர்னு ஒரு 1 லட்ச ரூபா செலவு வரும், 2 லட்ச ரூபா செலவு வரும்னு சொல்கிறது தான் திடீர் செலவுகள். அந்த செலவுகளுக்காக வேண்டி சுகையினமாக ஒரு ஆள் இருக்கிறாரு, அவருக்கு எப்போ ஆப்ரேஷன் பண்ணணும்னு தெரியாது, திடீர்னு ஒரு செலவு வந்துடும். அந்த செலவுக்காக வேண்டி ஒரு அப்போ 60,000 1 லட்சத்தில் 60,000 ஒதுக்கிட்டார் கொடுக்கல் வாங்கலுக்கு, மிச்சம் 40,000 அந்த திடீர் செலவுக்குன்னு ஒரு 15,000 பேங்க்கில் போட்டு வைப்பார். திடீர்னு நஷ்டம் ஏற்பட்டா அப்படி செய்யணும்னு சொல்லி பேங்க்கில் போட்டு வைப்பார். அந்த நோக்கம் தான் பாதுகாப்பு நோக்கம். அவருக்கு திடீர்னு ஏற்படுற செலவுகளில் பாதுகாக்கிறதுக்காக, கடனில் இது மாட்டாமல் அவருக்கு திடீர்னு ஒரு செலவு ஏற்பட்டால் அதுக்கு ஒரு பேக்கப்பாக ஒரு 5 லட்ச ரூபா காசு வச்சுக்கணும்னு சொல்லி ஒரு மாதம் 15 20 அப்படி போட்டுக்கிட்டு வருவார். இதுக்கு பேர் தான் பாதுகாப்பு நோக்கம். அது விளங்கிட்டு தானே? அடுத்தே பாருங்கள், உத்தேச நோக்கம் அல்லது வணிக நோக்கம், வாணிப நோக்கம், ஊக நோக்கம். உத்தேச நோக்கம்ன்ற என்னன்னு சொன்னால், இப்போ மேலே உள்ள ரெண்டும் இல்லை, அன்றாட கொடுக்கல் வாங்கலுக்கும் சல்லியே ஒதுக்கி வச்சுட்டார். பாதுகாப்புக்காக திடீர்னு ஒரு சுகையினம் ஏற்பட்டால் அதுக்காக செலவு செய்கிறதுக்காகவும் பணத்தை ஒதுக்கிட்டார், ரைட்? இப்போது மித்திக்கிறதுல இவர் எதிர்காலத்தில் அதே மாதிரி அவர் நிகழ்காலத்தில் இருக்கிற மாதிரி அதே லெவலில் இருப்பாரா? எதிர்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகும், ஒரு சொத்தை வாங்குவோம், ஒரு காணியை வாங்குவோம் அப்படின்னு சொல்லி டெவலப் ஆக பார்ப்பாரா? அவர் கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆக பார்ப்பார். எதிர்காலத்தில் ஒரு சொத்து வாங்கணும், ஒரு மோட்டார் பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லி, ஒரு காணி ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சொத்து வாங்குகிற ஆசை ஒன்று இருக்கும், ரைட்? இப்போது மேலே ரெண்டுக்கும் ஒதுக்கிட்டார் தானே. இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி 60,000 கொடுக்கல் வாங்கலுக்கு, பாதுகாப்புக்கு ஒரு 20,000 80,000, மிச்சங்கிற 20,000 என்ன செய்வார்? பேங்க்கில் அவர் ஒரு சொத்து விலை நசரி திடீர்னு இருந்தாப்புல ஒரு நல்ல சொத்து நல்ல ஒரு விலைக்கு வரும், அதை வாங்குறதுக்காக வேண்டி அதை சேர்த்து வைப்பார் சொத்துக்காக, அல்லது ஒரு எதிர்காலத்தில் இப்படி ஒரு சொத்து ஒன்று வாங்குவோம் அப்படின்னு சொல்லி சொத்து வாங்குறதுக்காக, அல்லது முதலீடு செய்கிறதுக்குன்னு சொல்லலாம். சொத்து வாங்குறது முதலீடு செய்கிறது 2 தானே. முதலீடு செய்கிறதுன்னு சொன்னால் நிதி சொத்துக்களை முதலீடு செய்கிறது தான் வரும், மற்ற பௌதிக சொத்துக்களை முதலீடு செய்கிறது தான் வரும், ரைட்? இப்போ இவர் முதலீடு செய்கிறதுக்காக அல்லது எதிர்காலத்தில் சொத்துக்களை கொள்ளணும் செய்கிறதுக்காக ஒரு 20,000 ஒதுக்கி வைக்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் உத்தேச நோக்கம், ரைட்? இது அண்டர்ஸ்டாண்ட் தானே? இப்போ பாருங்கள், நோட்ஸை பாருங்கள். தனிநபர் ஒருவரின் வருமானமும் அவர் செய்கின்ற செலவும் ஒன்றுக்கொன்று பொருந்தாமை காரணமாக அப்படின்ட்டு என்ன? ஒன்றுக்கொன்று பொருந்தாமை. அவர் ஒரு உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் எடுத்தால் 1 லட்ச ரூபாய்க்கே செலவு போகுது. ஒன்று 1 லட்சத்தை விட கூட செலவு போகும், அல்லது 1 லட்சத்தை விட குறைய செலவு போகும், ரைட்? அதுதான் ஒன்றுக்கொன்று பொருந்தாமை காரணமாக. அன்றாட கொடுக்கல் வாங்கல் செய்யும் நோக்கில் பணத்தை தம்மிடம் வைத்திருத்தல் கொடுக்கல் வாங்கல் நோக்கத்துக்காக ஏற்படும் பணத்தின் கேள்வி என அழைக்கப்படும், ரைட்? அவர் அன்றாட கொடுக்கல் வாங்கலுக்காக அவர் ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி வைக்கிறது தான் அங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்த பாயிண்ட்டை பாருங்கள். வருமானம் உழைக்கின்ற காலத்துக்கும் செலவு செய்கின்ற காலத்துக்கும் இடையேயான கால இடைவெளிக்குள் ஏற்படும்
கொடுக்கல் வாங்கல். கால இடைவெளிக்குள் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக மேற்கொள்ள பணத்தை தம்மிடம் வைத்திருப்பது அவசியமாகும். இந்த பாயிண்டால் உங்களுக்கு என்னதான் சொல்ல வரான்? இப்போ நான் மேலே சொன்ன மாதிரி மேலே உள்ள உதாரணத்தையும் எல்லாத்துக்கும் ஒரு ப்ராக்டிக்கலாக உதாரணத்தை வச்சு அதை வச்சு எல்லாத்தையும் இப்படி கனெக்ட் பண்ணி படிச்சுக்கணும். இப்போ மேலே நான் சொன்னேன், ஒரு ஆள் ஒரு மாதம் வேலை செஞ்சுட்டு 1,00,000 ரூபா சேலரி எடுக்கிறார். அவர் அந்த 1,00,000 ரூபா எடுக்கிற அண்டே அவர் அவ்வளோ செலவை மேற்கொண்டுட்டு திருப்பி அவருக்கு அந்த அடுத்த மாதம் சம்பளம் கிடைக்கும் வரைக்கும் அவருக்கு எந்த செலவுமே ஏற்படாதா? அப்படி இருக்குமா? 1ஆம் தேதி சம்பளத்தை எடுக்கிறார், 1ஆம் தேதியே செலவு 1,00,000 ரூபாய் முடிச்சிடுறார். அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரங்காட்டியும் அவருக்கு எந்த ஒரு செலவுமே ஏற்படாமல் இருக்குமா? அப்படி இருக்காது. நான் ப்ராக்டிக்கலாக அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. அவருக்கு இடைக்கில கொஞ்சம் கொஞ்சமாக தான் செலவாகும். அப்போ அதைத்தான் அங்கே சொல்ல வரான். பணம் வருமானம் உழைக்கின்ற காலத்துக்கும் அதை செலவு செஞ்சு முடிக்கிற செலவு செஞ்சுட்டு அடுத்த வருமானம் உழைக்கும் கால இடைவெளிக்கு தானே. மேலே சொன்ன உதாரணத்துக்கு ஒரு மாதம் கேட்பு, இது ஒரு கிழமனை யோசிக்கலாம், 4 சம்பளம் எடுக்கிறார்கள், 4 சம்பளம் யோசிக்கலாம், எப்படியோ அடுத்த வருமானம் உழைக்கிறதுக்கு இடையில ஒரு கால இடைவெளி ஒன்று கணப்படுது தானே. இந்த கால இடைவெளியில் ஏற்படுற செலவுகளை சுமூகமாக எந்த ஒரு பிரச்சனை கடனில் மாட்டாமல் அப்படி சுமூகமாக மேற்கொள்றதுக்காக பணத்தை தம்மிடம் வைத்திருப்பது அவசியமாகும். அதுதான் கொடுக்கல் வாங்கல் நோக்க பணக்கேள்வி. அடுத்த பாயிண்ட் பாருங்க. பிரதானமாக தனிநபர்களின் வருமான மட்டத்திற்கு ஏற்ப கொடுக்கல் வாங்கல்களுக்காக பணத்துக்கும் ஏற்படும் கேள்வி மாற்றம் அடைகின்றது. அதாவது இங்கே என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், மேலே நான் சொன்ன உதாரணம் 1,00,000 ரூபா சேலரி. இதே ஒரு 5,00,000 ரூபா சேலரி எடுக்கிற ஆளுக்கு 60,000 ரூபாய் ஒதுக்குவார். ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. 1,00,000 ரூபா ஒரு ஆள் சேலரி எடுக்கிறார், அவர் 60,000 அன்றாட செலவுக்கு அவருக்கு ஏற்ற மாதிரி செலவுக்கிறார். அப்போ அவர்கிட்ட காரிக்காது ஒரு பைக்குன்னு வச்சுப்பார். அப்படி யோசிங்க. ஒரு 5,00,000 ரூபா சேலரி இருந்தால் அவர் என்ன வச்சுப்பார்? அவர் ஒரு வாகனம் வச்சுப்பார், அவர் 4 கடையை வச்சுப்பார். அப்போ அதுக்கு செலவுகள் போகும், ரைட்? அப்போ அவருக்கான செலவுகள் அதிகமாக காணப்படும். வருமானம் கூடும்போது செலவுகள் கூடும். தெரியுது உங்களுக்கு. 1,00,000 ரூபா எடுத்தால் 1,00,000 ரூபாய்க்கு தக்கன செலவு, 5,00,000 ரூபா சம்பளம் எடுத்தால் 5,00,000 ரூபாய்க்கு தக்கன செலவு. அப்போ இங்கே என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், ஒரு தனிநபர் வருமான மட்டத்தோட அளவுக்கு ஏற்ப அந்த கொடுக்கல் வாங்கல் நோக்கத்துக்கான செலவும் அதிகரிக்கும். அந்த செலவு அதிகரிக்கிறதன் காரணமாக கொடுக்கல் வாங்கல் நோக்கத்துக்கான கேள்வியும் மாற்றம் அடையும். அதிகரிக்கும்னு சொன்னால் வருமானம் அதிகரித்தா அதிகரிக்கும், வருமானம் குறைவடைஞ்சால் குறைவடையும், அது மொத்தமாக மாற்றம் அடையும் அப்படின்னு சொல்லுது, ரைட்? இது விளங்கித்தானே. அப்போ வருமானம் மாற்றம் அடையும் போது கொடுக்கல் வாங்கல் நோக்க பண கேள்வியும் மாற்றம் அடையும். அந்த தொடர்பை ஒரு வரிப்படத்தில் இருந்தியாம். இந்த வரிப்படம் எதை மாதிரி இருக்கிறது? நிரம்பல் கோடு மாதிரி இருக்கிறது, ரைட்? நிரம்பல் தொடர்பு என்ன? நிரம்பல் விதி. விலை அதிகரிக்கும் போது உற்பத்தி செய்கிற தொகையும் அதிகரிக்கும், அதாவது நேர்கணி தொடர்பு. அதே கான்செப்ட் மாதிரி தாங்க கொடுக்கல் வாங்கல் நோக்க பண கேள்வியில் வருமானம் அதிகரிக்கும் போது செலவும் அதிகரிக்கும், செலவு அதிகரிக்கிறதன் காரணமாக பணத்துக்கான கேள்வியும் அதிகரிக்கும். எனவே கணக்கில் உள்ள தொடர்பு வருமானத்துக்கும் கொடுக்கல் வாங்கல் நோக்க பண கேள்விக்கும் இடையே நேரான தொடர்பு உண்டு, நேர்கணிய தொடர்பு. வருமானம் அதிகரிக்கும் போது நீங்கள் அந்த படத்தில் நல்லா கவனிங்க. வருமானம் L1Y1, ரைட்? வருமானம் L1Y1 கணக்கில் ஒரு அமௌண்ட் ஒரு 100 வச்சுக்கொள்ளுமே, கணக்கில் 100. இப்போ வருமானம் இங்கே போனால் வருமானம் 200 ஆயிருந்தா கணக்கில் 200 கணக்கில் இங்கே 200 வராது, இங்கே ஒரு 300 வச்சுக்கணும், இங்கே 200 வச்சுக்கணும். இங்கே 200 ஆக்கும்போது செலவு 100, வருமானம் 300 ஆக்கும்போது செலவு 200 காணப்படும். வருமானம் 400 வச்சுக்கொள்ளுமே, 400 ஆக்கும்போது செலவு ஒரு 300 காணப்படும். வருமானம் அதிகரிச்சுட்டு போகுது, இந்த வழியில் செலவு அதிகரிச்சுட்டு போகுது, ரைட்? இது அண்டர்ஸ்டாண்ட் தானே? இப்போ பாருங்கள், பாயிண்ட்டை பாருங்கள். மேலேயுள்ள வரிப்படத்தின் படி தனிநபர் வருமானம் அதிகரிக்கும் போது அன்றாட கொடுக்கல் வாங்கல்களுக்காக கூடுதலான பணத்தொகையை தம்மிடம் வைத்திருப்பதற்கு தூண்டப்படுவர். அதாவது வருமானம் அதிகரிக்கும் போது செலவு அதிகரிக்கும், செலவு அதிகரிக்கிறதால நிறைய காசையை பேக்கப்பாக வச்சுக்கொள்வாங்க கொடுக்கல் வாங்கலுக்காக.
வருமானம் குறைகின்ற போது அன்றாட கொடுக்கல் வாங்கல்களுக்காக குறைந்த அளவான பணத்தொகையினை தம்மிடம் வைத்திருப்பதற்கு தூண்டுவார். வருமானம் குறைய குறைய அவரோட செலவை என்ன மாதிரி குறைச்சி கொள்வார். ரைட். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். வருமானத்துக்கு மேலதிகமாக கொடுக்கல் வாங்கல் நோக்கத்துக்காக வருமானத்துக்கு மேலதிகமாக கொடுக்கல் வாங்கல் நோக்கத்துக்காக பணத்துக்கு ஏற்படும் கேள்வியில், அதாவது வருமானம் இல்லாமல் கொடுக்கல் வாங்கல் நோக்க பண கேள்விக்கு சில காரணிகள் மூலமாக கூடும் குறையும் அந்த மாதிரி தாக்கங்கள் ஏற்படும். வருமானம் இல்லாமல் பணக்கேள்வியில் தாக்கம் செலுத்துகிற காரணிகளில் வருமானம் இல்லாமல் அந்த காரணிகள் என்ன? அதில் பாருங்கள், வட்டி விகிதம், விலை மட்டம், பணச்சந்தையின் புதிய நிலைமைகள் மற்றும் நிறுவன காரணிகளும் தாக்கம் செலுத்தும். வட்டி விகிதம், விலை மட்டம், பணச்சந்தையின் புதிய நிலைமைகள். அதாவது இது பொதுவாகவே பணக்கேள்வியில் தாக்கம் ஏற்படுத்துகிற காரணிகள். இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம், உங்களுக்கு விளங்குறதுக்காக இதிலே மென்ஷன் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு வட்டி வீதம் கூடிச்சுன்னு சொன்னால் 1,00,000 ரூபாயில் 60,000 ரூபா செலவு செஞ்சாருன்னு நான் ஃபஸ்ட்டுக்கு உதாரணம் சொன்னேன். இவர் இப்போ என்ன செய்வார்? செலவை கொஞ்சம் குறைப்பார். ஒரு 50க்கு இப்போ குறைச்சிட்டு நிச்சயங்கிற 10,000 என்ன செய்வார்? நல்ல பேங்க்கில் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டடில் ஒரு நல்ல வட்டி வீதம் கிடைக்கிறதுல இன்வெஸ்ட் பண்ணி விட்டுருவார். 10,000 செலவழிக்கிறத விட அந்த 10,000 பேங்க்கில் போட்டால் வட்டி விகிதம் கூடிக்கிறதான நல்ல ஒரு வருமானத்தை உழைக்கலன்னு சொல்லி முதலீடு செஞ்சு விட்டுவார். ரைட். விளங்குற அந்த கம்பனேஷன் தான் அங்கே சொல்ல வரும். அதே மாதிரி விலை மட்டம் உதாரணத்துக்கு இப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வர காலகட்டம் தானே இது. இப்போ செலவுகள் கொஞ்சம் கொஞ்சம் குறைவடையும். எலெக்ஷன் வரதால் கொஞ்சம் விலை மட்டம் குறையிறது தானே, அதனால் செலவு குறைவடையும். செலவு குறைவடைஞ்சவர் என்ன செய்வார்? ஃபஸ்ட்டுக்கு 1,00,000 ரூபா செலவு எடுத்தார், 60,000 செலவுக்கு ஒதுக்குனார், 60,000 செலவாகிக்கும். இப்போ 60,000 ஒதுக்குவார், ஒரு 50,000 தான் செலவாகும். அப்போ மிச்சம் ஒரு 10,000 சேவாகும். அவர் அந்த 10,000 என்ன செய்வார்? வேறு ஒரு காரணியில் இப்போ உத்தேச நோக்கத்துக்காகவோ பாதுகாப்பு நோக்கத்துக்காக வச்சுருவார். செலவை குறைப்பார். செலவை குறைக்கிறதன் காரணமாக அங்கே தாக்கம் என்ன? கொடுக்கல் வாங்கல் நோக்க பணக்கேள்வியில் குறைவு ஏற்படுவது. அதே மாதிரி பணச்சந்தையின் புதிய நிலைமை மற்றும் நிறுவன காரணிகள் என்பதையும் தாக்கம் செலுத்தும். ரைட். அப்போது கொடுக்கல் வாங்கல் நோக்க பணக்கேள்வினா என்னன்னு தெரிஞ்சுட்டு தானே. இப்போது அடுத்த பாயிண்ட்டை பாருங்கள். பாதுகாப்பு நோக்க பணக்கேள்வி, அது தொடர்பான பார்க்க போகிறோம். பாருங்கள் பாயிண்ட்டு. முன் திட்டமிட முடியாத எதிர்பாராமல் ஏற்படும் செலவுகளை வினைத்திறனுடன் தீர்த்து கொள்ளும் நோக்கில் தனிநபர்கள் பணத்தினை தம்மிடம் வைத்து கொள்வது பாதுகாப்பு நோக்கத்தின் காரணமாக பணத்துக்கு ஏற்படும் கேள்வியாகும். ரைட். இப்போது பணக்கேள்வினா என்னென்னு சொல்லிட்டேன், பணத்தை பணமாக வச்சுக்கொள்வது. அதே சொன்ன இன்னொரு ஆபத்து ஏற்படும் போது, அதாவது திடீர்னு ஒரு விபத்தோ சுகஈனமோ ஏற்படும் போது ஏற்படும் செலவை கடன்லாம் இது மாட்டாமல் தான் வினைத்திறனுடன் அப்படின்ற பேரில் சொல்கிறான். சிறந்த முறையில் அந்த செலவுகளை கவர் பண்ணுறதுக்காக பணத்தை ஒரு பகுதி வருமானத்தில் ஒரு பகுதியை சேமித்து வைப்பணும். திடீர்னு ஒரு செலவு ஏற்பட்டால் கவர் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு சேமிக்கிற அது ஒரு வச்சுக்கொள்ள ஒரு இதை தான் பணத்துக்கான பாதுகாப்பு நோக்க கேள்வின்னு சொல்கிறது. இந்த உதாரணம் தந்தீங்கன்னா பாருங்கள். எதிர்பாராமல் ஏற்படும் செலவுகளுக்கு திடீர் விபத்துக்கள், நோய்வாய்ப்படல் போன்ற சந்தர்ப்பங்களில் பயன்படுத்துவதற்காக பணத்தை தம்மிடம் வைத்திருத்தல். திடீர்னு ஒரு செலவு வரும்போது அதை கவர் பண்ணுறதுக்காக வச்சுக்கொள்ளுது. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். பாதுகாப்பு நோக்கம் காரணமாக பணத்துக்கு ஏற்படும் கேள்விக்கும் வருமானத்திற்கும் இடையில் நேரான தொடர்பு காணப்படும். அது கீழ்த்தரப்படும் வரைபடத்தினால் காட்டப்படுகின்றது. பாதுகாப்பு நோக்கம் காரணமாக பணத்துக்கு ஏற்படும் கேள்வி, அதாவது 2வது நோக்கமிக்கத்தான பாதுகாப்பு நோக்கம், இதுக்கும் மேலே சொன்ன மாதிரி கொடுக்கல் வாங்கல் நோக்க பண கேள்வி, அதுக்கும் வருமானத்துக்கும் இடையே நேர்கணிய தொடர்பு. ரைட். மேலே உள்ள மாதிரியே தான் கீழேயோ முதலாவது கொடுக்கல் வாங்கல் நோக்கத்துக்கு வந்த அதே பண்புகள் தான் பாதுகாப்பு நோக்கத்துக்கும். 1,00,000 ரூபா வருமானம் வர ஒரு ஆள் ஒரு 20,000 பாதுகாப்பு நோக்கத்துக்காக வச்சிருப்பார். அதே ஒரு 5,00,000 ரூபா வருமானம் வர ஒரு ஆள் ஒரு 1,00,000 ரூபா காசை பாதுகாப்புக்காக வைத்திருப்பார். ரைட். வருமானம் கூடும் போது பாதுகாப்பு நோக்க பண கேள்வியும் கூடும். வருமானம் குறையும் போது பாதுகாப்பு நோக்க பண கேள்வியும் குறையும். மேலே உள்ள மாதிரியே தான் கீழே வரிப்படம் நேர்கணிய தொடர்புள்ள ஒரு வரிப்படம். இதில் பாருங்கள்,
வருமானம் Y1 இருக்கும்போது, அதாவது ஒரு லட்சம் ரூபா 100 போடுறேன், 1 லட்சம் வச்சு கொடுங்க, 3 சைஃபர் அக்கௌண்ட்ஸ் தான், அக்கௌண்ட்ஸ் மாதிரி யோசிங்க, 100 போடுறேன். ஒரு பாதுகாப்பு நோக்கத்துக்காக ஒரு 20,000 வச்சுப்பார். அதே ஒரு 2 லட்ச ரூபா சம்பளம் எடுத்தால் அவர் பாதுகாப்பு நோக்கத்துக்காக ஒரு 50,000 வச்சுக்கொள்வார் மாதம். அதே ஒரு 5 லட்ச ரூபா உழைச்சா ஒரு 1 லட்ச ரூபா காசை மாதம் அவர் பாதுகாப்புக்காக வேண்டி சேமித்து வைத்து கொள்ளுவார். அதுதான் பாதுகாப்பு நோக்க பணக்கேள்வி. ரைட். பாதுகாப்பு நோக்க பணக்கேள்விக்கும் வருமானத்துக்கு இடையில் என்ன தொடர்பு? நேர்கணிய தொடர்பு. அதை நீங்கள் ஷார்ட் நோட்ஸில் அப்படி குறித்து வைக்கணும்னா குறித்து வச்சுக்கணும். ரைட். இந்த படம் விளங்கிட்டு தானே உங்களுக்கு? வருமானம் என்ற செலவுகள், எம்டி எம்பி அப்படி தந்தி, அது வந்து பாதுகாப்பு நோக்க பணத்திற்கு ஏற்படும் கேள்வி. ரைட். அந்த கேள்வி கோடு இந்த நேர்கோடு ரம்பல் கோடு மாதிரியே நேர்கணிய தொடர்புள்ள ஒரு படம். பாருங்க போயிட்டு. இப்போ மேலுள்ள வரிப்படத்தின்படி தனிநபர் வருமானம் அதிகரிக்கும் போது மக்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக கூடுதலான பணத்தை தம்மிடம் வைத்திருப்பதற்கு தூண்டப்படுவதுடன், வருமானம் அதிகரிக்கும் போது மக்களோட பாதுகாப்புக்காக வேண்டி, அதாவது அவர்கள் ஏற்படும் செலவுகளுக்காக வச்சுக்கொள்ள பணத்திட அளவு வந்து அதிகரிக்கிறது. அதிகமாக அப்போ 5 லட்ச ரூபா சம்பளம் எடுத்து ஒரு 1 லட்ச ரூபா ஒதுக்கி வைக்கிறதுக்கு தூண்டப்படுவர். வருமானம் குறைவடையும் போது பாதுகாப்பு நோக்கத்துக்காக குறைந்த அளவான பணத்தை தம்மிடம் வைத்திருப்பதற்கு தூண்டுவர். வருமானம் குறைய அவர்கள் பாதுகாப்புக்காக வைத்திருக்கிற பணத்தின் அளவும் குறைவடையும். நேர்கணிய தொடர்பு. அடுத்த பாயிண்ட்டை பாருங்க. நிதிப்பத்திரங்களில் முதலீடு செய்வதனால், அதாவது இது வந்து பாதுகாப்பு நோக்க பணக்கேள்வி முடிஞ்சிட்டு இப்போ அடுத்தது வந்து உத்தேச நோக்க பணக்கேள்விக்கு வரோம். உத்தேச நோக்க பணக்கேள்விக்கு நான் மேலே ஒரு விளக்கம் ஒன்று சொன்னேன். சொத்துக்களில் முதலீடு செய்கிறதுக்காக வேண்டி அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும், எக்கனாமிக்கில் நிதிப்பத்திரங்களும் சொத்துக்களில் முதலீடு செய்கிற மாதிரி தான் பௌதிக ரீதியாக சொத்துக்களில் முதலீடு செய்கிறதும் கிட்டத்தட்ட நீங்கள் ரெண்டையுமே கவர் பண்ணி தான் எக்கனாமிக்ஸில் பார்க்கணும் உத்தேச நோக்கம்னு வரும்போது. இந்த பாயிண்ட்டை பாருங்கள். நிதிப்பத்திரங்களில் பணத்தை முதலீடு செய்வதனால் எதிர்காலத்தில் நன்மை பெறும் நோக்கில் பணத்தை தம்மிடம் வைத்திருப்பது உத்தேச நோக்கத்திலான பணத்தின் கேள்வியாகும். அல்லாவிடின் சொத்தொன்றாக பணத்தை தம்மிடம் வைத்திருப்பது உத்தேச நோக்கத்திலான பணத்தின் கேள்வியாகும். இப்போ நான் மேலே சொன்ன மாதிரி கணக்கில் வந்து பௌதிக ரீதியான சொத்துக்களை பற்றி ஒரு கதை ஒன்றும் இல்லை. அதாவது கணக்கில் வந்து நிதி பத்திரங்கள், நிதி சொத்துக்களை பற்றி தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறோம் உத்தேச நோக்க பணக்கேள்விக்கு. அதாவது இப்போ 1 லட்ச ரூபா சேலரி எடுக்கிறார். நான் மேலே உள்ள உதாரணத்தையும் கீழே கனெக்ட் பண்ணுங்கள். 1 லட்ச ரூபா சேலரி எடுக்கிறார். அவர் 60,000 கொடுக்கல் வாங்கலுக்கு ஒதுக்கிட்டார். ரைட் தானே? 20,000 பாதுகாப்பு நோக்கத்துக்கு ஒதுக்கிட்டார். அப்போ மிச்சம் ஒரு 20,000 இருக்குது. இந்த 20,000 வச்சு ஒரு பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறார். ஒரு கம்பெனியில் போய்ட்டு பங்குகளை வாங்குறார். எதிர்காலத்தில் பங்கு லாபம் கிடைக்கும், அல்லது எதிர்காலத்தில் பணம் தேவைப்படும் போது அந்த பங்குகளை விற்பனை செய்வதனூடாக மூலதன லாபத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு எதிர்கால பயன் ஒன்றை பெற்றுக்கொள்றதுக்காக, எதிர்கால நன்மை பெறும், அதாவது எதிர்காலத்தில் ஒரு லாபத்தை பெற்றுக்கொள்றதுக்காக முதலீடு செய்வோம் அப்படின்ற ஒரு யோசனையில் ஒரு நோக்கத்துக்காக அந்த 20,000 சேர்த்து வைக்கிறார்ல, அதுக்கு பேர் தான் உத்தேச நோக்கத்திலான பணத்தின் கேள்வியாகும். ரைட். அடுத்த பாயிண்ட் பாருங்க. இப்போ மக்கள் பல்வேறு சொத்துக்களை தம்மிடம் வைத்திருப்பதற்கு தூண்டப்படும் அதே வேளை, மக்களுக்கு இனி தெரியாத ஆசைகள் பல்வேறு சொத்துக்களை வச்சுக்கொள்வதற்கு தூண்டப்படும் அதே வேளை தமது சொத்துக்களிடையே பணத்துக்கும் நிதிப்பத்திரத்துக்கும் இடையிலான தெரிவு வட்டி வீதத்தின் அடிப்படையில் நடைபெறுகிறது. பாயிண்ட்டை ஃபுல்லாக வாசிச்சுட்டு நான் அதை போயிட்டு வழக்கப்படுத்துகிறேன். இதன்படி வட்டி விகிதத்துக்கும் சொத்து என்ற வகையில் பணத்தின் கேள்விக்கும் இடையே எதிரான தொடர்பு ஒன்று காணப்படுகின்றது. எதுக்கு? வட்டி விகிதத்துக்கும் பணத்தின் கேள்விக்கும் இடையே. எதிரான தொடர்பினை கீழ்த்தரப்படும் வகையில் வரிப்படம் மூலம் காட்ட முடியும். இப்போதைக்கு வரிப்படத்தை பார்க்காதீங்க, விளங்காது. சொல்கிறத கொஞ்சம்
நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கேளுங்க. இப்போ நான் மேலே ஒரு உதாரணம் சொன்னேன், அந்த மேலே உள்ள தியரியை சொன்னேன். வருமானம் கூடும்போது என்ன நடக்கும்? கொடுக்கல் வாங்கல் நோக்க பணக்கேள்வி கூடும், நேர்கணியம். அதே மாதிரி வருமானம் குறைவடையும் போது கொடுக்கல் வாங்கல் நோக்க பணக்கேள்வி மற்றும் பாதுகாப்பு நோக்க பணக்கேள்வி. மேலே வருமானம் கூடுனால பாதுகாப்பு நோக்க பணக்கேள்வி வரும். நேர்கணிய தொடர்பில் வருமானம் கூடுனா கூடும், வருமானம் குறைஞ்சா குறைவடையும். இப்போ நான் 60,000 உதாரணம் சொன்ன மேலே 60,000க்கு 50,000 குறையுன்னு சொன்னேன். வருமானம் குறைவடைந்து 50,000 குறைவடையும், அல்லது வருமானம் கூடுனா 1,00,000 அதிகரிக்கும் அப்படின்லாம் சொன்னோம் தானே. வருமானத்துக்கு அதுக்கும் நேர்கணிய தொடர்பு. இப்போ இங்கே அப்படி சொல்ல வர்றது வருமானத்தை வச்சு இல்லை. இங்கே இந்த பாயிண்டில் சொல்ல வரான் வட்டி வீதம் தானே. இன்ட்ரெஸ்ட் ரேட் பேங்க்கில் மற்ற கடன் வழங்குகிற நிறுவனங்களில் உள்ள வட்டி வீதம் தானே. இந்த வட்டி வீதம் அதிகரிக்கும் போது சொத்துக்களில் முதலீடு செய்கிறதுக்கான ஆர்வம், அதாவது பணத்துக்கான கேள்வி என்ன செய்யும்? குறைவடையும். அதே சமயம் வட்டி வீதம் குறைவடையும் போது உத்தேச நோக்க பணக்கேள்வி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்ல வரோம். அப்போது வட்டி வீதத்துக்கும் உத்தேச நோக்க பணக்கேள்விக்கும் இடையே என்ன தொடர்பு? எதிர்கணிய தொடர்பு. எழுதி வச்சுக்கலாம். எதிர்கணிய தொடர்பு வட்டி வீதத்துக்கும் உத்தேச நோக்க பணக்கேள்வி. எப்படி எதிர்கணிய தொடர்பு? உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று வருது. அப்படி எதிர்கணிய தொடர்புனா என்ன அப்படின்னு யோசிச்சு பாருங்க. எப்படி எதிர்கணிய தொடர்புன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு நிதி சந்தையில் முதலீடு செய்கிறோம், பங்கு வாங்குகிறோம். சரியா? பங்கு சந்தையில் பங்குகள் வாங்குகிறோம். பங்கு வாங்கும்போது அவன் சொல்லுறான் 100 ரூபா ஒரு பங்கு. சரி, முதலீடு செஞ்சால் 6 மாதத்தில் ஒரு பங்குக்கு 5 ரூபா லாபம் கிடைக்குன்னு வைங்க. சரியா? 5 ரூபா லாபம் கிடைக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் வட்டி வீதம் என்ன நடக்குது? வட்டி வீதம் ஒரு 5% தான் இங்கே அதுவும் 100 ரூபா பேங்க்கில் காசு போட்டால் ஒரு மாதத்துக்குன்னு வச்சுக்கலாம். மாதத்துக்கு 5% வட்டி. உதாரணத்துக்கு தானே சொல்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொடுத்ததுக்காக. ஒரு மாதத்துக்கு 5 ரூபா லாபம் தருவான், பேங்க்கும் தருவான். பங்கு சந்தையில் பங்கு 100 வாங்கினாலும் 5 ரூபா லாபம் தருவான். 100 ரூபா முதலிட்டால் 2 இடத்துலையுமே 5 ரூபா லாபம் கிடைக்கும். அதாவது 5%ன்னு வச்சுக்கணும். இப்போ வட்டி வீதம் என்ன நடக்குது? ஒரு 25% மாற்றமடையுது. வட்டி வீதம் கூடிட்டு இப்போது இவன் என்ன செய்வான்? பங்குச்சந்தையில் முதலீடு செய்வானா? பங்குச்சந்தையில் முதலீடு செய்வானா? பங்குச்சந்தையில் ஒரு லட்சம் ரூபாயோ இல்லது 100 ரூபாயோ போடுறேன்னு வைங்கள. பங்குச்சந்தையில் 100 ரூபாயை போட்டால் ஒரு மாதத்துக்கு 5 ரூபா தான் கிடைக்கும். ஆனால் வட்டி வீதம் அதிகரித்ததன் காரணமாக இதே 100 ரூபாயை பேங்க்கில் போட்டால் 25 ரூபா ரிட்டர்ன் கிடைக்கும். ரைட்? எந்த பேசிக் கான்செப்ட் வழங்கிட்டோம் உங்களுக்கு. அப்போ லாபம் வட்டி வீதம் கூடும்போது அவருக்கு லாபம் கூடுது. இப்போ இதே மென்டாலிட்டியில் அப்படியே யோசிங்க. பணக்கேள்வி கையில் இப்போது சொத்துக்களை வாங்குறதுக்காக 1,00,000 ரூபா வச்சுக்கிறார். பங்கு வாங்க இல்லை அப்படின்னு யோசிங்க. பங்கு வாங்கினதை வச்சு நான் உதாரணம் சொன்னேன். இப்போ யோசிங்க, பங்கு வாங்க இல்லை, பங்கு வாங்குகிற நோக்கத்துக்காக ஒரு 1,00,000 ரூபா காசை வச்சுக்கிட்டிருக்கிறார். இப்போது காசாக பணமாக வச்சுக்கிட்டிருக்கிறார். பணக்கேள்வி சொல்கிறத பணமாக வச்சுக்கிட்டிருக்கிறார் 1,00,000 ரூபா காசை. திடீர்னு இருந்தாப்புல வங்கியில் வட்டி வீதம் கூடின உடனே என்ன செய்வார்? உடனே ஓடி போய்த்து வங்கியில் அவ்வளோ பணத்தையும் முதலீடு செஞ்சிருவார். என்னதுக்காக? வட்டி வீதம் அதிகரிச்சுட்டே. வட்டி வீதம் அதிகரிச்சா இப்போ இவர் சல்லியே காசை என்னத்துக்கு சேர்த்து வச்சிருந்தார்? எதிர்காலத்தில் ஏதாச்சும் ஒரு நிதி சொத்து வாங்குறதுக்காக சேர்த்து வச்சிருந்தார். இப்போ திடீர்னு வட்டி வீதம் அதிகரிச்சோன்னையும் இவர் பார்த்தார், எதிர்காலத்தில் நிதி சொத்தை வாங்குறத விட பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுனா நல்ல லாபம் கிடைக்குமே. வட்டி வீதம் அதிகரிச்சுட்டு அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ரிட்டர்ன் கூட வைக்குமே. எனவே அவர்கிட்ட கொண்டு போய் இந்த காசெல்லாம் வங்கியில் தட்டிடுவார். இப்போ அவரோட கையில் காசு இருக்குமா? உத்தேச நோக்கத்துக்காக வைத்திருக்கிற காசு இருக்குமா? கையில் காசு இருக்காது. அவர் எல்லாத்தையும் பேங்க்கில் போட்டுட்டார். அதாவது பணத்தை பணமாக வச்சு இருக்காமல் பணத்தை வங்கியில் முதலீடு செஞ்சிட்டார். பணமாக தான் முதலீடு செஞ்சால் அங்கே அது இல்லை கான்செப்ட். நான் சொல்கிறது பணக்கேள்வின்னு சொன்னால் பணத்தை கையில் பணமாக வச்சுக்கொள்ளுது. அவர் சொந்த தேவைக்காக பணமாக வச்சுக்கொள்ளுது. இப்போ அவர்கிட்ட 100% இருபத்தன்மையான பணம் ஈக்கிறா? இல்லை. பணக்கேள்வி குறைவடைஞ்சிட்டு வட்டி வீதம் அதிகரிக்கும் போது பணக்கேள்வி குறைவடைஞ்சிட்டு. அதைத்தான் இந்த பாயிண்ட்டில் சொல்ல வரோம். வட்டி வீதம் அதிகரிக்கும் போது பணக்கேள்வி குறைவடைந்துள்ளது. எதிர்கணிய தொடர்பு. இதே சமயம் மாற்றி யோசிங்க. அவர் கையில் பணக்கேள்வின்னு உத்தேச நோக்க பணக்கேள்வி
ஒரு 20,000 வச்சிருந்தார். இப்போ நான் சொன்ன மாதிரி வட்டி வீதம் அதிகரிக்கும் போது அந்த 20,000 கொண்டு போயிட்டு வங்கியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டார். இப்போ அவர்கிட்ட உத்தேச நோக்க பண கேள்வி எவ்வளோ? 0. அவர்கிட்ட ஒரு ரூபாயும் இல்லை. ரைட், உதாரணமாக வச்சுக்கணும். உதாரணமாக இப்போ திடீர்னு என்ன நடக்குது? வட்டி வீதம் குறைவடையுது. அரசியலில் திருப்பி கோட்டாபய ராஜபக்ச வந்துட்டார், வட்டி வீதத்தை குறைச்சி விட்டார் அப்படின்னு வச்சுக்கணும். வட்டி வீதம் நல்லா குறைஞ்சிட்டு 3% வந்துட்டு வட்டி வீதம். 100 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுனா 300 ரூபா தான் லாபம். இப்போ இவர் என்ன செய்வார்? இவர்கிட்ட பணக்கேள்வி எவ்வளோ? உத்தேச நோக்க பணக்கேள்வி 0. 20,000 பேங்க்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. அந்த பணக்கேள்வியில் அவர் முதலீடு. இப்போ வட்டி வீதத்தை 3% குறைச்சோன்னு இவர் என்ன செய்வார்? இந்த வட்டி வீதத்துக்கு என்னத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார்? ஈக்கிற அவ்வளோ 20,000 ரூபா காசை திருப்பி எடுத்துகிட்டு வந்துடுவார். அக்கௌண்ட்டை முடிச்சு விட்டு 20,000 ரூபா காசை வீட்டுக்கு கொண்டு வந்துடுவார். அப்போ இவர உத்தேச நோக்க பணக்கேள்வி என்ன செஞ்சுட்டு 20,000 கூடிட்டு வட்டி வீதம் குறைவடைஞ்சிரு, இவர பணக்கேள்வி உத்தேச நோக்க பணக்கேள்வி அதிகரிச்சிட்டு. இப்போ விளங்குற எதிர்க்கணி தொடர்பு இதுதான் பணக்கேள்வியின், அதாவது உத்தேச நோக்க பணக்கேள்வியின் எதிர்க்கணி தொடர்பு வட்டி வீதத்துக்கும் பணக்கேள்விக்கும் இடையிலான. இது விளங்காத ஆட்கள் இருந்தால் மறக்காமல் போட்டு பாருங்கள் வீடியோவை. அப்படியும் விளங்கலைன்னா கமெண்ட்டில் வந்து இந்த எந்த துணி விளங்கலையோ, எந்த சாப்டர் விளங்கலையோ அது இந்த சாப்டர் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் மறுக்கா செஞ்சு வீடியோ அப்லோட் பண்ணப்படும். ரைட், அடுத்தது வரிப்படம் தந்திக்குது. பாருங்க, மேலுள்ள வரிப்படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு வட்டி வீதம் அதிகரிக்கும் போது உத்தேச நோக்கிலான பணத்தின் கேள்வி குறைவடையும். வட்டி வீதம் இங்கிட்டு பக்கம் தந்திக்குது. ரைட், உத்தேச நோக்க பண கேள்வி இங்கிட்டு சைட் தந்திக்குது. மற்ற படத்துல எல்லாம் மாறி இருந்துச்சு. நல்லா வீடியோஸில் பாருங்கள். பணக்கேள்வி எங்கிட்டும் வருமானம் எங்கிட்டும் இருக்கும். இதில் வந்து பணக்கேள்வி கீழே தந்தீங்கன்னா வட்டி வீதம் இடது பக்கம் தந்தீங்கன்னா அந்த கோட்டில். ரைட், அதை பார்த்துக்கொள்ளுங்க சரியா. மேலுள்ள வரிப்படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு வட்டி வீதம் அதிகரிக்கும் போது உத்தேச நோக்கிலான பணத்தின் கேள்வி குறைவடையும். அதே மாதிரி வட்டி வீதம் குறைவடையும் போது உத்தேச நோக்கிலான பணக்கேள்வி அதிகரிக்கும். அதாவது எதிர்க்கணிய தொடர்பு. இந்த R1 வட்டி வீதம் R1 ஒரு 10% இடும். 10% இருக்கும்போது ஒரு 20,000 ரூபா 3 சைஃபர் வச்சு கொடுங்க. 20,000 ரூபா உத்தேச நோக்க பணக்கேள்வியாக இருக்கும். இப்போ R2 ஒரு 3% வந்துட்டு குறைஞ்சிட்டு பணக்கேள்வி என்ன செய்யும்? கையில் காசு, பேங்க்கில் உள்ள காசு எல்லாத்தையும் கையில் வச்சு கொள்வார். நாம் என்ன சரி நிதி சொத்து வாங்குவோம், பேங்க்கில் போடுறோம் நஷ்டம் அப்படின்ட்டு. ரைட், அதனால் உத்தேச பணக்கேள்வி அதிகரிக்குது. இப்போ நீங்கள் எங்கனைக்கில் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொன்னால், உத்தேச நோக்க பணக்கேள்வின்னா கையில் எவ்வளோ வச்சு இருக்கிறார் இந்த உத்தேச நோக்கத்துக்காக, அதாவது சொத்துக்களில் முதலீடு செய்கிறதுக்காக கையில் வச்சுக்கொள்கிற காசு கூடுதா குறையுதா வட்டி வீதம் மாற்றத்தின் காரணமாக? அப்படி கையில் வச்சுக்கொள்கிற காசுக்கு என்ன நடக்குது? அது கூடுதா குறைகின்றதா, மாற்றம் என்ன, தாக்கம் என்னட்டு அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலில் நீங்கள் யோசித்து வச்சுக்கணும். ரைட், அப்படி யோசிச்சா லேசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். உள்ள மட்டும் விளங்கித்தானே. இப்போதைக்கு கொள்வனவு தூண்டல் விற்பனை தூண்டல் பார்க்காதீங்க. இப்போ நான் சொன்னது வட்டி வீதத்துக்கும் உத்தேச நோக்கிலான பணக்கேள்விக்கும் இடையிலான தொடர்பு விளங்கிட்டா? ரைட், அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நோட்ஸ்களை வாசித்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கொள்வனவு தூண்டல் விற்பனை தூண்டலுக்கு வாங்க. அடுத்த சாப்டர் பார்ப்போம். இப்போ உங்களுக்கு உத்தேச நோக்க பணக்கேள்விட அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று கிடச்சிட்டு தானே? உத்தேச நோக்க பணக்கேள்வினா இது தான், இப்படி தான் விளங்கிட்டு தானே. இப்போதைக்கு கொள்வனவு தூண்டல் விற்பனை தூண்டல் பார்க்காதீங்க. நான் சொன்ன மாதிரி உத்தேச நோக்க பணக்கேள்வி என்னென்னு விளங்கிட்டு தானே போட இப்படி மாதிரி நினச்சிக்கணும். இந்த உத்தேச நோக்க பணக்கேள்வி வந்து 2 நபர்களால் விளக்கப்படுத்தப்படுது. ஒன்று பணவியலாளர்கள், 2வது ஜோன் மெய்னார்ட் கெய்ன்ஸ். ரைட், ஒன்று பணவியலாளர், 2வது ஜோன் மெய்னார்ட் கெய்ன்ஸ். இதில் அந்த நோட்ஸ் இருக்குதான்னு தெரியல. நோட்ஸ் தேவையாஇருந்தால் கமெண்ட்டில் ஒரு நம்பர் ஒன்று வைக்கிறேன், அல்லது லிங்க் ஒன்று வைக்கிறேன். அதில் மெசேஜ் பண்ணி நோட்ஸ் கேட்டுக்கொள்ளுங்க. ரைட், பணவியலாளர் தொடர்பு என்னன்னு சொன்னால் சிம்பிள், குழப்பக்கொள்ள வேணாம். 2 பேரோட தொடர்பு. ஜோன் மெய்னார்ட் கெய்ன்ஸ்ட்டை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பணவியலாளரை வந்து கொஞ்சம் லேசானது. கோடு இப்படி நான் ஏற்கனவே விளக்கப்படுத்தின மாதிரி
இங்கே நினைக்கிற R1 R2 அப்படின்னு வச்சுக்கணும். R1 R2 வட்டி வீதம் குறைவடையும் போது பணக்கேள்வி கூடும், வட்டி வீதம் அதிகரிக்கும் போது பணக்கேள்வி குறையும். ரைட், எதிர்க்கணி தொடர்பு. நான் ஏற்கனவே விளக்கப்படுத்தினது பணவியலாளர்களில் தொடர்பு. ஜோன் மெய்னார்ட் கெய்ன்ஸ்னு ஒரு அழிகிறார், பொருளியல் அறிஞர் வரார். அவர் என்ன சொல்லுகிறார்னு சொன்னார், உத்தேச நோக்க பணக்கேள்வியை தீர்மானிக்கிறது 2 காரணிகள்னு சொல்லுகிறார். என்ன காரணிகள்லாம் நான் ஏற்கனவே பணவியலாளர் என்ன சொன்னேன், வட்டி வீதம். ஆனால் ஜோன் மெய்னார்ட் கெய்ன்ஸ் சொல்லுகிறாரு, உத்தேச நோக்க பணக்கேள்வி தீர்மானிக்கிறது 2 காரணிகள் அப்படின்னு சொல்லுகிறார். என்னவெல்லாம் அந்த காரணிகள், வட்டி வீதம் ஒன்று, நிதி பத்திரங்களின் விலை ஒன்று. நிதி பத்திரங்களின் விலை, வட்டி வீதம், இது ரெண்டு காரணிகள் சொல்லுகிறார். ரைட், இப்போ பாருங்கள், வாசி பாருங்கள், பாயிண்ட் பாருங்கள். வட்டி வீதத்துக்கும் உத்தேச நோக்கிலான பணத்தின் கேள்விக்கும் இடையே எதிரான தொடர்பில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் 2 ஆகும். 2 காரணிகள். வட்டி வீதத்துக்கும் நிதி பத்திரங்களின் விலைக்கும் இடையில் காணப்படுவது எதிரான தொடர்பாகும். இங்கே என்ன எதிரான தொடர்பு சொல்கிறான், வட்டி வீதத்துக்கும் நிதி பத்திரங்களின் விலைக்கும் இடையே. நல்லா யோசிச்சுக்கணும், வட்டி வீதம் வேற, நிதி பத்திரங்கள் வேற, இது 2க்கும் இடையில் எதிரான தொடர்பு. அதாவது வட்டி வீதம் அதிகரிக்கணும் வைங்க, இப்போ பேங்க்கில் 100 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் 5 ரூபா லாபம் தாரதா இந்த இடம் இப்போ 25 ரூபா லாபம் தாரம் அப்படின்னு வச்சுக்கணும். 5% 25% அதிகரிச்சுன்னு சொன்னால் நிதி பத்திரங்களோட விலை குறைவடையும். என்ன காரணம், யாராவது யோசிக்க முடியுமா? இப்போ தான் நீங்கள் 2ஆம் பாடத்தை இங்கே கனெக்ட் பண்ணணும். ப்ராக்டிக்கலாக நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. வட்டி வீதம் கூடுனா எல்லாரும் பேர்த்து நிதி பத்திரங்கள் வாங்குவாங்கல்ல, அல்லது வங்கிகளில் அல்லது அந்த வட்டி தர நிறுவனங்களில், கடன் நிறுவனங்களில் முதலீடு செய்வாங்கல்ல. நிதி பத்திரம் வாங்குவாங்கல்ல, முதலீடு செய்வாங்கல்ல. வட்டி வீதம் அதிகரித்தால் முதலீடு தான் செய்வாங்கண்ணா. வட்டி வீதம் அதிகரிச்சுட்டு போனால் முதலீடு செய்வாங்க. முதலீடு செய்யும்போது நிதி பத்திரங்கள் வாங்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. நிதி பத்திரங்களை யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன், நல்ல வட்டி வீதம் கிடைக்குன்னு சொல்லி எல்லாரும் பேர்த்து பேங்க்லையும் கடன் நிறுவனம்லையும் முதலீடு செய்வாங்க. அதனால் நிதி பத்திரங்களை வாங்குறதுக்கு ஆளிக்காது. இந்த நேரத்தில் கம்பெனிஸ் என்ன செய்வாங்க, கம்பெனிகள் மூலதன தேவை ஏற்படும். என்ன செய்வாங்க, எல்லாரும் கொண்டு போய்ட்டு பேங்க்கில் போட்டு அவங்களோட கம்பெனியில் பங்கு வாங்குறதுக்கு அறிகிறது. அந்த நேரம் என்ன செய்வாங்க, பங்குகள்கிட்ட, அதாவது நான் பொதுவாக நிதி பத்திரங்கள், நான் பங்குகள்னு உதாரணத்தை வச்சு சொல்கிறேன். பங்குகள்கிட்ட விலை என்ன செய்வாங்க, கொஞ்சம் குறைப்பாங்க. பங்குகள்கிட்ட விலை குறைவடையும். அதனால தான் வட்டி வீதம் தொடர்பு எழுதி வச்சுக்கொள்ளுங்க. வட்டி வீதம் அதிகரிக்கும் போது நிதி பத்திரங்களோட விலை குறைவடையுது. எதிரான தொடர்பு. அது என்னன்னு குறைவடைதுன்னு விளங்கித்தனே. இப்போ நான் சொன்னேன், ஒரு 2ஆம் பாடத்தை எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு சொன்னால், ஒரு பொருளுக்கான கேள்வி குறைவடைன்னு சொன்னால் அதோட விலை அதிகரிக்கும். கேள்வி அதிகரிக்கிறேன்டா அதோட விலை அதிகரிக்கும். நிறைய டிமாண்ட் இருந்தால் நான் அந்த பொருளுக்கு நல்ல மதிப்பு. இப்போ அந்த பங்குகளில் முதலீடு செய்கிறதுக்கு யாரும் இல்லை. அதாவது கேள்வி நல்லா குறைஞ்சிட்டு யாருக்கும் விற்கல அந்த விலையில். அப்போ என்ன நடக்குது, அதோட விலையும் ஆட்டோமேட்டிக்காக குறையும். அதனால தான் வட்டி வீதத்துக்கும் நிதி பத்திரங்களின் விலைக்கும் இடையில் காணப்படுவது எதிரான தொடர்பு. ரைட், இந்த தொடர்பின் காரணமாக இப்போது வட்டியில் எல்லாரும் கொண்டு போய் பேங்க்கில் முதலீடு செஞ்சிட்டான். நிதி பத்திரங்களோட விலை குறைவடைந்த உடனே எதிர்காலத்தில் நிதி பத்திரங்களோட விலை அதிகரிக்கும்னு ஒரு நோக்கம் வரும். இப்போ இது நடந்து முடிஞ்சிட்டு வட்டி வீதம் அதிகரிச்சுட்டு எல்லாரும் கொண்டு போய்த்து பேங்க்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்களோ, நிதி பத்திரங்களோட விலை குறைஞ்சிட்டு நடந்து முடிஞ்சிட்டு. இப்போ என்ன யோசிப்பாங்களோ, பேங்க்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாத ஒரு சிலர் இருந்தால் அவங்க என்ன யோசிப்பாங்க, நிதி பத்திரங்களோட விலை நல்லா குறைஞ்சிக்கிது, அப்போ எதிர்காலத்தில் நல்லா கூடுதற்கான வாய்ப்பு ஈகிரு, எல்லாரும் போய்த்து நிதி பத்திரங்களில் முதலீடு செய்வோம் அப்படின்னு சொல்லி தன்னிட்ட ஈக்கிற அந்த பேங்க்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் வச்சுக்கிற ஆளுக்கு என்ன செய்வாங்க, நிதி பத்திரங்களில் முதலீடு செய்வாங்க. பங்கனுக்குள்ள என்ன நடக்குது, உத்தேச நோக்க பண கேள்வி குறைவடைகின்றது. நிதி பத்திரங்களை போய் முதலீடு செய்வாங்க. ரைட், இப்போ அது விளங்கிட்டான உங்களுக்கு. இப்போ அதே மாதிரி அப்படியே ரிவர்ஸில் யோசிங்க. உதாரணத்துக்கு நிகழ்காலத்தில் வட்டி வீதம் குறைவடையுமாயின், நிகழ்காலத்தில் வட்டி குறையுது, வட்டி வீதம் குறைவடையுமா. நீங்கள் தொடர்பே வட்டி வீதத்துக்கும் என்ன
உத்தேசனக பணக்கழிக்கும் ஜாயின் பண்ணாதீங்க. நிதி பத்திரங்களுடைய விலையை வச்சு யோசிச்சு பாருங்க. ஏன்னா வட்டி வீதம் தானே சொன்னால் பணவியலாது. ஜோன் மைனட் கெயின்ஸ்ட்டை வந்து நிதி பத்திரங்களுடைய விலைகளை வச்சு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் எடுங்க. இப்போ நான் இருக்கிற நிகழ்கால வட்டி வீதம் குறைவடையுது அப்படின்னு வச்சுக்கணும். வட்டி வீதம் குறைவடைந்தால் எதிர்காலத்தில் என்ன நடக்கும்? வட்டி வீதம் அதிகரிக்கும் அப்படின்னு வச்சுக்கணும். ரைட்? வட்டி வீதம் குறைவடைந்தால் எதிர்காலத்தில் வட்டி வீதம் அதிகரிக்கும் என்பது எதிர்பார்ப்பு. அதுதான் விதி. வட்டி வீதம் குறைவடைந்தால் எதிர்காலத்தில் வட்டி வீதம் உயர்வடையும். இந்த நேரத்தில் என்ன செய்வாங்களோ, நிதிப்பத்திரங்கள் எதிர்காலத்தில் வட்டி வீதம் உயர்வடைந்தால் வட்டி வீதத்துக்கும் நிதி பத்திரத்துக்கு இடையில என்ன தொடர்பு? எதிர்க்கணிய தொடர்பு. எதிர்காலத்தில் வட்டி வீதம் உயர்வடைந்தால் எதிர்காலத்தில் நிதி பத்திரங்களோட விலை குறைவடையும். இது விளங்கிட்டா? வேற எதையும் யோசிக்காதீங்க. இப்போ யோசிங்க. நிகழ்காலத்தில் வட்டி வீதம் குறைவடைந்தால் எதிர்காலத்தில் வட்டி வீதம் அதிகரிக்கும் என்பது விதி. ரைட்? எதிர்பார்ப்பு. எதிர்காலத்தில் வட்டி வீதம் அதிகரிக்குமாக இருந்தால் நிதிப்பத்திரங்களோட விலை குறைவடையும்னு நம்ம மேலே ஏற்கனவே நான் ஒரு விளக்கம் ஒன்று சொன்னேன். நிதிப்பத்திரங்களோட விலை குறைவடையும். அது ஓகே தானே? இப்போது யோசிங்க. வட்டி வீதம் இப்போது குறைவடைஞ்சிட்டு நிகழ்காலத்தில். இப்போ எதிர்காலத்தில் வட்டி வீதம் அதிகரிக்கும். நிதிப்பத்திரங்களோட விலை குறைவடையுமாக இருந்தால் ஏற்கனவே நிதிப்பத்திரங்களில் முதலீடு செஞ்சவங்க வைப்பாங்க தானே. உத்தேச நோக்க பணக்கேள்வியை சேர்த்து 1 லட்சம் 2 லட்சம் சேர்த்து நிதிப்பத்திரங்களில் முதலீடு செஞ்சு வச்சுப்பாங்களோ. அந்த முதலீடில் என்ன செய்வாங்களோ, டக்குன்னு நிதிப்பத்திரங்களை விற்றுட்ருவாங்களோ. விற்பனை செஞ்சு பணமாக மாற்றிக்கொள்வார். ஏன்? எதிர்காலத்தில் நிதிப்பத்திரங்களோட விலை குறைஞ்சி அவருக்கு என்ன நடக்கும்? பங்கு வாங்கினாலுக்கும் திரைசேரி உண்டியல் வாங்கினாலுக்கு என்ன நடக்கும்? நட்டம் ஏற்படும். இதன் காரணமாக எதிர்காலத்தில் நிதிப்பத்திரங்களோட விலை குறைவடைஞ்சிருன்னு சொல்லி உடனே ஈக்கிற பங்குகள் திரைசேரி உண்டியல் நிதிப்பத்திரங்கள் அதையும் விற்பாங்க. திரைசேரி முறையை விற்றா நம்மளுக்கு காசு வராமைக்குமா? திரைசேரி முறை விற்றா காசு வரும். அந்த காசு என்ன தேவைக்காக நம்ம வைத்திருந்த பணம்? உத்தேச நோக்கத்துக்காக வைத்திருந்த பணம் நம்மளுக்கு திருப்பி கிடைக்கிது. எனவே உத்தேச நோக்கத்துக்கான பணக்கேள்வி அதிகரிக்கும். அதுதான் ஜோன் மைனட் கெய்ன்ஸ் சொல்லுகிறார். ரைட்? நல்லா மெதுவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ பாயிண்ட்டை பாருங்கள். வட்டி வீதத்துக்கும் நிதிப்பத்திரத்தின் விலைக்கும் இடையில் காணப்படுவது எதிரான தொடர்பாகும். அதாவது வட்டி வீதம் அதிகரிக்கும் போது நிதிப்பத்திரங்களின் விலை குறைவடையும். அதேவேளை வட்டி விகிதம் குறைவடையும் போது நிதிப்பத்திரங்களின் விலை அதிகரிக்கும். ரைட்? அடுத்த பாயிண்ட் பாருங்க. உண்மையாகவே நிகழ்காலத்தில் வட்டி வீதம் குறைவாயின் நிதிப்பத்திரங்களின் விலை உயர் மட்டத்தில் காணப்படும். ஏற்கனவே சொன்ன மாதிரி வட்டி வீதம் குறைவடையுமாயின் நிதிப்பத்திரங்களின் விலை உயர் மட்டத்தில் காணப்படும். எனினும் எதிர்காலத்தில் வட்டி வீதம் உயரும் எதிர்காலத்தில் வட்டி வீதம் கூடும் எதிர்பார்த்தா அதற்கு எதிராக தொடர்பிக்கிற நிதிப்பத்திரங்களோட விலை குறைவடையும். வட்டி வீதம் உயர்ந்தால் நிதிப்பத்திரங்களோட விலை குறைவடையும் என மக்களிடையே எதிர்பார்ப்பு ஒன்று உருவாகும். இதனால் நிதிப்பத்திரங்களை கொள்வனவு செய்வதற்கான ஈடுபாடு மக்களிடையே ஏற்படுவதனால் வட்டி வீதம் உயரும் போது உத்தேச நோக்கத்து பணக்கேள்வி குறையும். வட்டி வீதம் உயரும்போது உத்தேச நோக்கத்துக்கான பணக்கேள்வி குறையும். எதிர்காலத்தில் வட்டி வீதம் குறைவடையும் என்றும் அதற்கு நேர்மாறாக நிதிப்பத்திரங்களின் சந்தை விலை உயரும் என்றும் மக்களிடையே எதிர்பார்க்க தோன்றுமாயின் மக்கள் நிதிப்பத்திரங்களின் விற்பனையில் ஈடுபடுவர். எதிர்காலத்தில் வட்டி வீதம் குறைவடையும் என்றும் அதற்கு நேர்மாறாக நிதிப்பத்திரங்களின் சந்தை விலை உயரும் என்றும் மக்களிடையே எதிர்பார்க்க தோன்றுமாயின் மக்கள் நிதிப்பத்திரங்களின் விற்பனையில் ஈடுபடுவர். ரைட்? இதனால் வட்டி வீதம் குறைந்து உத்தேச நோக்க பணக்கேள்வி கூடும். ரைட்? அப்போ ஜோன் மைனட் கெய்ன்ஸ்டையும் பணவியலாளர் கோட்பாடுகள் விளங்கிட்டு தானே? கொஞ்சம் விளங்காட்டி எகைன் மறுக்க வீடியோ போட்டுட்டு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஜோன் மைனட் கெய்ன்ஸ்ட்டை முக்கியமாக கேட்டு வாரது இல்லை, பணவியலாளரை தான் கேட்டு வாரது.
ஒரு ஒரு விளக்கம் ஒன்று இருந்துக்கிட்டால் சரி, எப்படி கேள்வி வந்தாலும் எழுதக்கூடிய மாதிரி விளக்கம் ஒன்று இருந்தால் சரி. ரைட். இப்போது தேர்ச்சி மட்டம் 7.2 இறுதி பகுதி பணத்திற்கான கேள்வியில் தாக்கம் செலுத்தும் காரணிகள். பணத்திற்கான கேள்வி ஏற்படுவதற்கான காரணங்கள், அதாவது நோக்கங்கள்னு கேட்டால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 கொடுக்கல் வாங்கல், உத்தேசம், பாதுகாப்பு. இந்த 3லையுமே பணத்திற்கான கேள்வின்னு பொதுவாக சொல்லிக்கிறோம். எனவே இந்த 3 நோக்கத்திலையும் அந்த அளவு, பணத்திற்கான கேள்வியின் அளவு கூடும் அல்லது குறையும். அந்த தாக்கத்திற்கான காரணிகள் தான் ஒரு தாக்கம் செலுத்தும் காரணிகள். முதலாவது மெய் வருமானம், ஒரு நபருக்கு கிடைக்கிற மெய் வருமானம். 2வது வட்டி வீதம். 3வது விலை மட்டம். இது வட்டி வீதம் விளக்கப்படுத்திட்டேன், வருமானம் சொல்லிட்டேன், விலை மட்டம் சொல்லிட்டேன். எதிர்பார்க்கேன்னு சொன்னால் இப்போ கடைசியாக சொன்னது எதிர்காலத்தில் நிதி பத்திரங்கள விலை கூடும் அல்லது குறையும், அது தொடர்பு அப்படியும் வரும். அல்லது இன்னொரு மாதிரியும் வரும், எதிர்காலத்தில் பணவீக்கம் ஏற்படும் சொல்லி எதிர்பார்த்தால் அன்றாட பணக்கேள்வி அதிகரிக்கும். ஏன்னா பணவீக்கம் குறைவடைன்னு சொன்னால் செலவுகள் குறைவடையும். எனவே அன்றாட கொடுக்கல் வாங்கல் பணக்கேள்வி குறைவடையும். அது தொடர்பு அளிக்கிற அடுத்த பாயிண்ட்ல பார்ப்போம். நிறுவன காரணிகள் பார்ப்போம். என்னாண்டு நிதி சந்தையில் தோன்றும் நவீன கண்டுபிடிப்புகள், அதையும் பார்ப்போம். பாயிண்ட் பாருங்க. மெய் வருமானத்திற்கும் பணத்திற்கான கேள்விக்கும் இடையே நேர்கணிய தொடர்பு ஒன்று காணப்படும். அதாவது மெய் வருமானம் கூடினால் பணத்திற்கான கேள்வி கூடும். ஏற்கனவே வருமானம் பார்த்தோம், இப்போ மெய் வருமானம் கூடினால். மெய் வருமானம் கிட்டத்தட்ட ஒன்று தானே. மெய் வருமானம் பண வருமானம் வேறு வேறு, ஆனால் கன்செப்ட் அந்த ஒன்று தான். வருமானத்துக்கும் கேள்விக்கும் இடையே நேர்கணிய தொடர்பு. ரைட். வட்டி வீதத்திற்கும் பணத்திற்குமான கேள்விக்கும் இடையே எதிர்கணிய தொடர்பு ஒன்று. அதாவது வட்டி வீதம் கூடினால் பணத்திற்கான கேள்வி குறையும். ஏற்கனவே சொன்ன மாதிரி பேங்க்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுனா வட்டி வீதம் கூடினா எல்லாரும் பேங்க்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, பணத்திற்கான கேள்வி குறையும். நீங்கள் லேசாக விளங்கிக்கிறதுக்கு பணவியலாளர் கோட்பாடை வச்சுக்கணும். இந்த இதுக்கு எக்ஸாமில் கேட்டால் ஜோன் மேனட் கெய்ன்ஸ்லேயே சரியாக எழுதிக்கணும். அடுத்தது பாருங்கள். விலை மட்டம் கூடும்போது பணத்திற்கான கேள்வி கூடும் சொல்லிட்டேன். விலை மட்டம் அதிகரிக்கும் போது செலவுகள் அதிகரிக்கும். செலவுகள் அதிகரிக்கிறதுனால பணக்கேள்வி அதிகரிக்கும். அடுத்தது பாருங்கள். எதிர்காலத்தில் பணவீக்க வீதம் உயர்வடையும் என எதிர்பார்க்கப்படுகையில் நிகழ்காலத்தில் பொருட்களையும் சேவைகளையும் கொள்வனவு செய்ய முற்படுவதனால் கையிருப்பில் வைத்திருக்கும் பணத்தின் அளவு கூடும். எதிர்காலத்தில் பணவீக்க வீதம் உயர்வடையும் என எதிர்பார்க்கப்படுகையில் நிகழ்காலத்தில் பொருட்கள் சேவைகளையும் கொள்வனவு செய்ய முற்படுவதனால் கையிருப்பில் வைத்திருக்கும் பணத்தின் அளவு கூடும். ரைட். எதிர்காலத்தில் பணவீக்கம் ஏற்பட்டு செலவுகள் அதிகரிக்கணும்னு எதிர்பார்த்தா ஒரு 60,000 வச்சிருக்கிறார், பணவீக்கம் ஏற்படும் செலவு கூடும் அப்படின்னு சொல்லி 70,000 கையில் வச்சு கொள்வார், 10,000 கூட்டுவார். அதுதான் சொல்ல வராங்க. எதிர்பார்க்கை ஏற்படும் போது பணவீக்கம் ஏற்படும் சொன்னால் அங்கே பணக்கேள்வி கூடும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது நிதி பத்திரங்கள் விலை. நிதி பத்திரங்களின் விலை எதிர்காலத்தில் கூடலாம் என எதிர்பார்க்கப்பட்டால் நிகழ்காலத்தில் இவற்றை கொள்வனவு செய்வதற்கான ஈடுபாடு உயர்வடைவதனால் எதிர்காலத்தில் கொள்வனவு செய்வதற்கு வைக்கும் பணத்தின் அளவு குறையும். அதாவது எதிர்காலத்தில் நிதி பத்திரங்களோட விலை கூடுமாக இருந்தால், இப்போ நம்ம எதிர்பார்த்துட்டோம் 100 ரூபாய்க்கு வாங்குற ஒரு திரைசரி உண்டியல் 120 ரூபாய்க்கு விற்கக்கூடிய அளவுக்கு விலை கூடும்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? இப்போ காசை கொண்டு போயிட்டு திரைசரி உண்டியலில் முதலீடு செஞ்சிடும். அதாவது கையில் இருக்கிற உத்தேச நோக்கப்பான கேள்வி குறைவடைஞ்சிடும். அதை தான் இந்த பாயிண்ட்டில் சொல்கிறோம், எதிர்பார்க்கைக்கு உதாரணமாக சொல்கிறோம். அடுத்தது நிறுவன காரணிகள்னு சொன்னால் பாருங்கள். நிறுவன காரணிகள் என்பது வருமானம் பெறப்படும் கால இடைவெளியாகும். குறைந்த கால இடைவெளியில் வருமானம் பெறப்படும் போது பணத்திற்கான கேள்வி குறையும். வருமானம் பெறப்படும் கால இடைவெளி கூடும் போது கையிருப்பில் வைத்திருக்கும் பணத்தின் அளவு கூடும். நிறுவன காரணின்னு சொன்னால் நான் ஃபெஸ்ட்டுக்கு சொன்ன உதாரணம் மாதிரி ஒரு ஆள் சம்பளம் எடுக்கிற காலத்தின் அளவு, சில ஆளுக்கு மாதம், சில ஆளுக்கு வாரம் அப்படி எடுக்கும்போது இப்போ மாதம் எடுக்கிறாள் 60,000 ஒதுக்கி வைப்பார்னு சொன்னேன். இதே ஒரு கிழமைக்கு 10,000 சம்பளம் எடுக்கிறாள், ஒரு 6,000 காசை வச்சுப்பார். ரைட். அவர் 6,000 வச்சுட்டு இருந்துட்டு அவர் 2 கிழமை ஆகும்போது 3 கிழமை ஆகும்போது அவர் ஒரு கிழமைக்கு ஒவ்வொரு கிழமையும் சம்பளம் எடுக்கிறார் ஒரு ஆள் 6,000 வச்சிருந்தார் செலவுக்கு. இப்போ அவருக்கு
அவர் வேலை செய்கிற பஸ் சொல்கிறாரு 2 கிழமைக்கு ஒருக்கா தான் உங்களுக்கு சம்பளம் தருவேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அவர் என்ன செய்வார், 10,000 சம்பளத்தை எடுத்தால் ஒரு 8,000 காசை வச்சுக்கொள்வார். ரெண்டு கிழமைக்கு செலவிக்குது கொஞ்சம் வச்சுக்கொள்ளும். காலம் நிறுவனக்காரனை கூடும்போது, அதாவது கால இடைவெளி கூடும்போது பண வருமானம் பெறப்படுற கால இடைவெளி கூடும்போது அவர் கொடுக்கல் வாங்கல் நோக்கத்துக்காக வச்சுக்கிற பணக்கேள்வி அதிகரிக்குது. அதே மாதிரி அந்த கொடுக்கல் வாங்கல் நோக்கல் மாதிரியே உத்தேச நோக்கமும் பாதுகாப்பு நோக்கம் ரெண்டுமே வரும் நிறுவன காரணிகள் என்பதுக்கு. அடுத்தது பாருங்கள், நவீன சந்தையில் தோன்றும் நவீன கண்டுபிடிப்புகளினதும் கையிருப்பில் பணத்தை வைத்திருக்கும் அளவு குறையும். அதாவது இப்போது உதாரணத்துக்கு ஜப்பான் போன்ற நாடுகளில் பணத்தின் அளவு, பணத்திட பாவனையிட அளவு மிச்சம் குறைவு. அதாவது எல்லாமே கார்டு, அந்த டெக்னாலஜி இந்த இதில் தான் பேத்து கொண்டிருக்கிறேன். அதுதான் நவீன சந்தையில் தோன்றும் கண்டுபிடிப்புகள். டெக்னாலஜி வைஸாக போகும்போது கையில் பணத்தை பணமாக வச்சுக்கொள்கிற அளவு என்ன செய்யும், குறைவடையும். எல்லாருமே கார்டு அது இதுதான் வச்சுக்கொள்ளும். அதுதான் இந்த பாயிண்டில் சொல்ல வரோம். ரைட். இப்போது தேர்ச்சி மட்டம் 7.2 பார்த்துக்கிறீங்க. இதில் உங்களுக்கு படித்தது ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். ஏதாச்சும் இந்த சாப்டர் இந்த துண்டு விளங்கையில் அப்படின்னு சொன்னால் நம்மளோட கமெண்ட்டில் சொன்னீங்களாக திருப்பி அப்லோட் பண்ணுவேன். இந்த படித்து தந்தது எப்படி ஸ்பீடாகிதா ஸ்லோவாகிதா, விளங்க இல்லையா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருதா வர இல்லையா, இது பண்ணுற உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போட்டுவிட்டு போங்க. ரைட். தேங்க்ஸ்.